இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் திருநாள். சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, சஷ்டி திதி. அதாவது சித்திரை நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய காரகத்துவம்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய காரகத்துவம்னா சஷ்டி திதி. இது ஒரு லூப் மாதிரி கரெக்டாக உங்களுக்கு இன்றைய நாள் ஃபார்ம் ஆயிருக்கு. சனிங்கிறது கர்மாவிற்கு காரகன், தொழிலுக்கான காரகன். போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கான ஒரு ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனியில தான் போய் அடங்கும். இன்றைய நாளுடைய கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இன்றைய நாள் சாத்துர் மாசியம், ஆடி மாதம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய திருநாள். அப்போ என்ன பண்ணணும் இன்றைய நாள்? ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் இல்லையோ, குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்கள், கடுமையான ஒரு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி கடன்ல மூழ்கி இருக்கக்கூடிய நபர்கள், என்னை விட்டா நான் போய் சேர்ந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் தவிச்சுட்டு இருப்பீங்க. அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் அற்புதமான பரிகாரம் தயவு செய்து பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்கண்டு சாதம் பண்ணி, இல்லைன்னா வெல்லம் சாதம் பண்ணுங்க. வெல்லம் சாதம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தானம் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்கு நீங்க தானம் பண்ணா போறோம். 100% நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும். நேற்று தான் கருட பஞ்சமி முடிஞ்சிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நாகர் சதுர்த்தி. இன்றைய நாள் சஷ்டி. அற்புதமான நாள். நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் மயிலுடைய ஃபோட்டோவை வால்பேப்பராக இன்றைய நாள் வச்சுக்கோங்க. மனசுக்கு பயங்கர திருப்தியை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்ப்பா உங்களுக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சந்திரன், சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய். ரெண்டுமே பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் முத்து மாரியம்மனை வழிபாடு செய்வது தனப்பிராப்தத்தை உண்டாக்கும். அவ்வளோதான், சிம்பிள். கோபதாபங்கள் வேண்டாம், பேச்சில் கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே உடனடியாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கம் உண்டாகும். நிறைய பேர் பாருங்களேன், எது பண்ணாலும் இப்போவே பண்ணும், உடனடியாக நடக்க வேண்டும். அந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எமோஷனுக்கு உட்படுவாங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செய்வது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரீத் எடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, சேஃபாக இருப்பீங்க. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாம் நன்னா இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ரொம்ப நல்ல கிரகங்கள், கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில், செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. திடீர் பிரயாணங்கள் இருக்கானே வாய்ப்புகள் இருக்கு. ஆண்களுக்கு பிரயாணம், பெண்களுக்கு தனப்பிராப்தம், பெரியவங்களுக்கு நட்பு வட்டாரத்தை பார்ப்பது, நல்ல வியாபாரம் நடப்பது. குழந்தைகளுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். முருகப்பெருமான மனசார வேண்டுங்க, அரோஹரா அப்படின்னு சொல்லுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான கிரக சஞ்சாரங்களில் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். யாருடைய நட்சத்திரம்னா அது சந்திரனுடைய நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. யாரெல்லாம் பிளட் சுகர் இருக்கிறதோ அத்தனை பேரும் கொஞ்சம் ஹெல்த்து கரெக்டாக பார்த்துட்டா போகிறோம். என்னால் பிரயாணம், திடீர் செலவு, திடீர் பண வரவு எல்லாமே வரும். சில பேருக்கு மன அமைதியின்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல கோவிலுக்கு போய் சும்மா ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. அவ்வளோதான், நினைத்த காரியங்கள் கைகூடும். தனப்பிராப்தம் நிறைய கொடுக்கும். நிறைய பேர் புது தொழிலுக்கு நம்ம போகணும், இந்த தொழில் வேண்டாம், இடத்த மாற்றணும். நிறைய பேர் வீடும் மாற்றுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ஃபோன் பேசிகிட்டே போகிறது, வண்டி கால் மேலே தூக்கி போட்டு போகிறது, இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணக்கூடாது. ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய் தொடர்புனா யாரு கண்ணில் நம்ம படக்கூடாதோ அவங்க கண்ணிலே படுவோம். போயிட்டு வர மாரிமுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாரிமுத்துவே முன்னாடி நின்றுருப்பார். இப்படிலாம் நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக செல்லணும். அவசியம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி காமெடி ஆகிற மாதிரி ஆகிப்போயிடும் இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.
ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா யார் கண்ணில் படக்கூடாதோ அவங்க கண்ணில் கரெக்டாக போய் படுவீங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. கோபதாபங்கள் வேண்டாம். எல்லாமே ரொம்ப அதிவிரைவாக நடக்கக்கூடிய பயணங்கள் எல்லாமே நடக்கும். யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கீங்களோ, வண்டி வாகன ஓட்டுநர்கள் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் நன்னா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது நல்லா அமைஞ்சிருக்கின்ற நாள். என்னன்னா, காளி வழிபாடு பண்ணால் போகிறோம். உங்களுக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் வரும். அதுவும் பெண்கள் தயவு செய்து பண்ணுங்க. ராஜ காளியம்மன் வழிபாடு பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணணும். குங்குமம் அர்ச்சனை அந்த அம்மனோட ஃபோட்டோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 வெத்தலை எடுத்துக்குங்க. அதில் குங்கும அர்ச்சனை பண்ணிங்கன்னா போகிறோம். ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு மன அவதிகள், பயங்கரமான துக்கங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருந்து இருக்க போகிறது. இந்த நாள் நிறைய பேருக்கு உங்கள் பேச்சினால ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். 2மே நடக்கும். பிரச்சனையும் வரும், சால்வும் ஆகும். ஏன்னா செவ்வாய் சந்திரன் தொடர்புங்கிறது சில பிரச்சனைகளை உண்டாக்கும். ரொம்ப அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். அதனால் எந்த அளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சில பேருக்கு பிளட் சுகர் அப் அண்ட் டவுன் ஆகும், பார்த்துக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கணும்ல, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கிரேட்டன் லெவல், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வேலை, அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா டீ கடை, இந்த பேக்கரி இவங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அத்தனை பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் குங்கும நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் மேல் குரு பார்வை இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, தைரியமாக இருக்கும். 2வது, இந்த நாளுடைய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் சந்தாரம், அதாவது சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் நிறைய பேருக்கு விரைந்த பிரயாணம் இருக்கும். நல்ல காரியங்கள், சுப காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய உகந்த நாள். ஐயோ பாவம்னு யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு போய் இன்றைய நாள் உதவிகரமாக நீங்கள் பக்கபலமாக நிற்கக்கூடிய நாள். அந்த புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக ருசிப்பீர்கள். அதுதான் உண்மை. ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. சந்திரன் செவ்வாய் சேர்ந்தது நட்சத்திரம் ரீதியாக, கிரகத்தின் ரீதியாக சேரும் பொழுது தேவையே இல்லாத செலவு, தேவையே இல்லாத பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் தேவையில்லாமல் மெயின்டெனன்ஸு இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் சண்டையிடுவது, இரவு நேரத்தில் பயணம் செய்வது, சூடான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போதுலாம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணால் சுடு தண்ணி வெந்நீரை கொதிக்க எடுத்துன்னு போய் பக்கெட்டில் ஊற்றி குதிக்கலான்னு போவாங்க. அது தெரியாமல் பக்கெட்டில் ஊற்றுறப்ப காலில் கூட ஒரு சில பேருக்கு விரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருக்கலாம். என்ன பண்ணுவோம், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, அமைதியாக இருப்பது, எந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக நடக்காது, பயப்பட வேண்டியதில்லை. மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த பெண்கள் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள் கல், மணல், கட்டுமானம், பிரயாணம், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். சைக்காலஜிஸ்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நன்னா இருக்கும். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். மிகப்பெரிய தனப்பிராப்தம் உண்டு. பெரிய ஆட்களை இன்றைய நாள், அதுவும் பெண்கள் மூலியமாக லாபங்கள், பெண்களுக்கு கௌரவம், 2ம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் என்னன்னா, எதிரி தொல்லை நிறையா இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் கண்ணுக்கு ஃபுல்லாக, அதாவது உங்கள் கண்ணை பார்த்தோன்னே ரெட்டு கலரில் இருக்கும். அந்தளவுக்கு எதிரி தொல்லை, திருஷ்டிஸ்தானம் அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும், ஈவினிங் போனால் சுற்றி போட்டுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் காளியம்மன் வழிபாடு பண்ணுறீங்களோ மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். முடிஞ்ச அளவுக்கு வயலட் கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். காலையில் ஒரு வேலை ஒரு இடத்துக்கு இருப்பீங்க, மத்தியானம் வேறு இடத்துல இருப்பீங்க, சாயந்தரம் வேலை இடத்துக்கு. காலையில் கேட்டால் லண்டனில் பிரேக்ஃபாஸ்ட், நம்ம காமெடி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதி விரைவாக எல்லா விஷயங்களையும் செயல்களிலும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கனரகம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் வாட்டர் சப்ளையில் இருக்கீங்களோ, தண்ணி வண்டி யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்.
மிகப்பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல செயல்திறன் எல்லாமே சிறந்து வழங்கக்கூடிய நாள். கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். கோவப்படுவாங்க ஹெல்த்தில், அதாவது மூத்த பெண்கள் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க, அவ்வளோதான். இளநீர் சாப்பிடுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது செவ்வாய் குரு ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. அதில் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திரிகோணம் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு இருக்கீங்களோ இன்றைய நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஒருவேளை இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் இடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும். ஏதாவது கோர்ட்டில் பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்ததுன்னு வைங்க, யாருக்கெல்லாம்னா மெயினாக பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துகள், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, வாய்க்கா தகராறு, இதெல்லாம் இப்போ சரியாகும். வாய்க்கா தகராறு, இந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, வரப்பு தகராறுகள் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமசேத்துன்னு சொல்லுவோம். அந்த பிரிட்ஜை போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சேத்து மாதவ சுவாமின்னு சொல்லுவோம். அந்த தீர்த்தத்தில் நீராடுவீங்க. அந்த தீர்த்தத்துக்குள்ளே சேத்து மாதவ சுவாமி இருக்கார், பெருமாளுடைய பிரதிரூபம். அவரை பார்த்து வணங்கிட்டு வாங்க. இந்த வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, கோர்ட்டு கேஸ்லாம் சால்வ் ஆகும். அருமையான நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பலவிதமான வேதனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய நாள். சனி வக்கரம், நீங்கள் வேண்டானாலும் இழுத்து வச்சு நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க. நிறைய ப்ரெஷர் ஆல்ரெடி தாங்கிட்டு இருக்கீங்க. 8ஆம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரக சஞ்சாரம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்களில் சண்டை சச்சரவுகளில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருங்க. இன்னொன்று, ஐயோ பாவோன்னு யாருக்கார் போய் உதவி பண்ண போக வேண்டாம். அதே மாதிரி யாரெல்லாம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்றீங்களோ ஊறுகாவும் உப்பவும் கம்மி பண்ணுறது நல்லது. உடம்புல பிபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். பதட்ட நிலையை அடைய வேண்டாம், அதை மட்டும் போட்டால் போகணும். நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமாக வீட்டு இடதுபுறம் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு செய்வது. அம்மன் கோவிலுக்கு சென்று 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு வணங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கங்க. கம்ப்ளீட் திருஷ்டி, தேவையில்லாத பிரச்சனை நீங்கக்கூடிய அபாரமான நாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அடி வயிறுனா 7ஆம் இடம். அதில் கேது செவ்வாய் 2 சேர்ந்துன்னா உஷ்ணம்னு சொல்லுவோம். 3-4 விதமான உடம்புகள் இருக்கிறது. பித்த உடம்புன்னு சொல்லுவோம், கப உடம்புன்னு சொல்லுவோம், சூடான உடம்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல விதங்களில் இதனால் பித்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு உஷ்ணம் அதிகரிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். இந்த நாள் யாரை நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 தடவை 3 தடவை விளக்க வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது. நெகட்டிவாக எதுவும் நடக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒரு மாதிரி தயக்கங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னோம்னா கடகம் தான், 2வது விருச்சிகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குது. அவசரப்படாமல் எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி பவந்த் ரோணகுண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.